வருஷ கடைசி. ஜப்பான் நாட்டில் அது குளிர்காலம். பனி பொழிந்து கொண்டிருந்தது. டகேஷி மற்றும் ஐகோ என்ற ஏழை தம்பதிகள் ஒரு சிறு கிராமத்தில் வாழ்ந்து வந்தனர். புத்தாண்டு விழாவிற்காக பணம் சேமித்து வைக்கவில்லை என்று யோசித்துக் கொண்டிருந்தனர். விழா கொண்டாடவில்லை என்றால் அதிர்ஷ்டம் வராது. ஓ, என்னங்க, இந்த வருஷம் புத்தாண்டு விழாவுக்கு ரைஸ் கேக்ஸ் வாங்குறதுக்கு நம்ம கிட்ட சுத்தமா பணம் இல்ல. நீ கவலைப்படாத, நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒரு வழிய கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை புத்தாண்டுக்கு நம்ம ரைஸ் கேக்ஸ் சாப்பிடலனா நமக்கு நிச்சயமா அதிர்ஷ்டம் வராதுங்க. ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. ஹைகோ உள்ளே சென்றாள். தன்னுடைய கல்யாண ஆடையை அவள் கொண்டு வந்தாள். இந்தாங்க, உடனே நீங்க இதை வித்துட்டு ரைஸ் கேக்ஸ் வாங்கிட்டு வாங்க. ஆனா செல்லம், இது உன்னோட கல்யாண உடையாச்சே. பரவாயில்லைங்க, எதுக்கும் வருத்தப்படாதீங்க. கடவுள் கண்டிப்பா நம்மள கைவிட மாட்டாரு. தைரியமா இருங்க. ஹைகோ சொன்னதை டகேஷி ஒப்புக்கொண்டார். விழாவிற்கான ரைஸ் கேக்ஸ் வாங்க டகேஷி புறப்பட்டார். பனி பொழிந்த பாதையில் டகேஷி நடந்து வந்தார். வழியில் கடவுள் ஈசோவின் சிலையை பார்த்தார். வணங்குகிறேன் கடவுளே, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. ஆனா நான் திரும்பி வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ரைஸ் கேக் படைக்கிறேன். அவ்வாறு கூறி டகேஷி அங்கிருந்து சென்று விட்டார். மார்க்கெட்டிற்கு செல்லும் வழியில் மற்ற 5 கடவுள்களின் சிலையை அவர் பார்த்தார். அனைவரிடமும் அதே வாக்குறுதியை கொடுத்தார். டகேஷி மார்க்கெட்டிற்கு வந்துவிட்டார். காலையில இருந்து ஒரு விசிறி கூட வித்து போகல. இது எல்லாத்தையும் வித்தாதான் என் கல்யாண உடைய வாங்கறதுக்கு எனக்கு பணம் கிடைக்கும். இந்தாங்க, வாங்கிக்கோங்க. இந்த கல்யாண உடைய நீங்களே வச்சுக்கோங்க. ஆனா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட பணம் இல்லையே. பரவாயில்லங்க, உங்க கல்யாணத்துக்கு நான் கொடுக்கற பரிசா இதை வச்சுக்கோங்க. நீங்க ரொம்ப நல்லவரு. என்னோட விசிறிகள் எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க. சிறிது நேரத்திற்கு பிறகு, வாங்குங்கள் வாங்குங்கள், அழகான விசிறிகள், வாங்குங்கள் வாங்குங்கள். அந்த பொண்ணு சொன்னது உண்மைதான். குளிர்காலத்துல யாரும் விசிறிகள் வாங்க மாட்டாங்க. நான் பேசாம இந்த விசிறிகளை கொடுத்து அவர்கிட்ட இருக்கிற மணியை வாங்கிக்கிறேன். வரப்போற புத்தாண்டு விழாவுக்கு கண்டிப்பா இது பயன்படும். டகேஷி அந்த விசிறிகளை கொடுத்து அழகான மணியை வாங்கினார். சிறிது நேரத்திற்கு பிறகு, ஐயா, இந்த மூங்கில் தொப்பிகளை எடுத்துக்கிட்டு அந்த அழகான மணியை கொடுக்குறீங்களா? கண்டிப்பா, இந்தாங்க எடுத்துக்கோங்க. அழகான மணியை கொடுத்து அவரிடமிருந்த மூங்கில் தொப்பிகளை வாங்கிக் கொண்டார். வீட்டிற்கு செல்லும் வழியில் கடவுளின் சிலையை பார்த்தார். அவர் செய்த வாக்குறுதியை பற்றி யோசித்தார். கடவுளே, மன்னிச்சிருங்க, நான் கொடுத்த வாக்குறுதியை என்னால நிறைவேற்ற முடியல. அதுக்கு பதிலா இந்த தொப்பியை கொடுக்கறேன். கண்டிப்பா இது உங்களுக்கு பனியிலிருந்து பாதுகாப்பு கொடுக்கும். அதேபோல் டகேஷி மற்ற 4 கடவுள்களின் சிலைக்கும் மூங்கில் தொப்பியை அணிவித்தார். கடைசியாக கடவுள் ஈசோவின் சிலையிடம் வந்து சேர்ந்தார். ஓ, மன்னிச்சிருங்க கடவுளே, எல்லா மூங்கில் தொப்பிகளையும் நான் கொடுத்துட்டேன். தப்பா எடுத்துக்கலனா நான் என்னோட தொப்பியை கொடுக்கறேன். டகேஷி வீட்டிற்கு வந்துவிட்டார். உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசுங்க. நடந்ததை கேட்ட பிறகு ஐகோ தன் கணவர் டகேஷியை பாராட்டினார். பிறகு உறங்கச் சென்றார்கள். வெளியே ஏதோ சத்தம் கேக்குதுங்க. இந்த நேரத்துல யாரு நம்ம வீட்டுக்கு வந்திருப்பா? கடவுள்கள் கடவுள்கள் எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுங்கள். கடவுள்கள் டகேஷி மற்றும் ஹைகோவை ஆசீர்வதித்தார்கள். அது மட்டுமல்லாமல் நிறைய ரைஸ் கேக்ஸும் கொடுத்தார்கள். இருவரும் புத்தாண்டு விழாவை மகிழ்ச்சியாக கொண்டாடினார்கள். குழந்தைங்களா, நாம இந்த கதையிலிருந்து என்ன கத்துக்கிட்டோம்?
ஏழையா இருந்தாலும் டகேஷிக்கு தாராள மனசு. அதனால கடவுள்கள் அவங்கள ஆசிர்வதிக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அதனால என்னைக்குமே நாம எல்லாரு கூடவும் அன்பாவும் நேர்மையாவும் நடந்துக்கணும். இன்னும் நீங்க நிறைய கதைகளை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்கள் குடும்பத்தாரோட சேர்ந்து மேஜிக் பாக்ஸ் உடைய வீடியோ பார்த்து மகிழுங்க. மேஜிக் பாக்ஸ் தமிழ், சந்தோஷமா பல விஷயங்களை கத்துக்கக்கூடிய களம் தான் இது. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.